viewers, welcome to my channel EC60. இன்னைக்கு தமிழ்நாடு syllabus standard 12 ஓட chapter 7 exercise number 7.2ல sum number 8 பார்க்கலாம். Equation of tangent to normalum கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க. x is equal to 7 cos t, y is equal to 2 sin t. அதாவது நம்மளுக்கு point கொடுத்துட்டாங்க. கரெக்ட்டா? இதுதான் point and also இத differentiate பண்ணி தான் நம்ம slope கூட கண்டுபிடிக்க போறோம். இப்போ மெயினா டிஃபரன்ஷியேட் பண்ணனும், ஸ்லோப் வேணும், அவ்வளவுதான். அதுக்கப்புறமா டான்ஜென்ட் ஈக்குவேஷன், நார்மல் ஈக்குவேஷன், அது ரெண்டுத்துக்கும் ஃபார்முலா போட்டு சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம்னா சம்ம முடிஞ்சிருச்சு. இப்போ x is equal to 7 cos t, x டிஃபரன்ஷியேட் பண்ணா dx by dt is equal to 7 அப்படியே தான் இருக்கும். cos t டிஃபரன்ஷியேட் பண்றப்போ minus sin t. இந்த பக்கமா y is equal to 2 sin t இருக்கு. அப்போ y டிஃபரன்ஷியேட் பண்ணா dy by dt, 2 வந்து constant, sin t differentiate பண்ணா cos t. அப்ப dy by dx வேணும்னா this divided by this. அப்ப 2 cos t by minus 7 sin t. இதுதான் உங்களுடைய m. இப்போ நம்மளுக்கு equation of tangent வேணும். அதோட formula என்னது? y minus y1 is equal to m into x minus x1. So, அவங்க கொடுத்த 7 cos t, 2 sin t தான் உங்களோட பாயிண்ட். அதாவது x1 y1 நேம் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கண்டுபிடிச்ச ஸ்லோப்பை எழுதி வச்சுக்கோங்க. ஓகேவா? இப்போ ஸ்லோப்பை எழுதி வச்சுட்டு ஃபார்முலால சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. ஸோ y minus 2 sin t is equal to, இது வந்து m into x minus x1. இப்போ 7 sin t இந்த பக்கமா மல்டிப்ளை ஆகுது. ஸோ 7y sin t minus 7 2s are 14 sin t into sin t sin square t equal to, இங்க minus 2 cos t ஓட உள்ள மல்டிப்ளை பண்ண போறீங்க. அப்போ minus 2x cos t minus into minus plus 2 7s are 14 cos t into cos t cos square t. இப்போ 7y sin t இங்கே இருக்கட்டும். ஆனா இது x வந்து நெகட்டிவ்ல இருக்கா? ஸோ இந்த ரெண்டு டேர்முமே இப்படி கொண்டு வந்துருங்க. அப்போ இது plus 2x cos t ஆயிடும். அப்புறமா plus 14 cos square t minus 14 sin square t equal to 0 அப்படின்னு இருக்கு. இப்போ இதை நீங்க அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. 2x cos t plus 7y sin t. இதுல minus 14 நீங்க காமனா எடுத்தீங்க அப்படின்னா, இப்போ இங்க நம்ம minus 14 காமனா எடுத்துட்டோம் அப்படின்னா plus sin square t plus cos square t வரும். உங்களுக்கு ஒரு ஐடென்டிட்டி தெரியும் இல்லையா? sin square theta plus cos square theta வந்து 1 ஆயிடும். அப்போ இந்த பிராக்கெட்ல இருக்கிறது உங்களுக்கு 1 ஆயிட்டு. ஸோ 2x cos t plus 7y sin t minus 14 equal to 0. இதுதான் ஈக்குவேஷன் ஆஃப் டான்ஜென்ட். இப்போ அடுத்தது ஈக்குவேஷன் ஆஃப் நார்மல். அதே டான்ஜென்ட் ஃபார்முலா தான், ஸ்லோப் மட்டும் பெர்பெண்டிகுலர் ஸ்லோப் minus 1 by m போடுவோம். ஸோ y minus 2 sin t is equal to minus 1 by m பதிலா அந்த minus 2 cos t by 7 sin t into x minus x1 பதிலா 7 cos t. இப்போ இங்க minus minus cancel ஆயிட்டு இது reciprocal ஆயிடும். ஸோ 7 sin t by 2 cos t. இப்போ இது அப்படியே இது கூட நீங்க மல்டிப்ளை பண்ண போறீங்க. 2y cos t minus 2 2s are 4 sin t cos t equal to 7 sin t ஓட மல்டிப்ளை பண்ணா 7x sin t plus into minus minus 7 7s are 49 sin t cos t. இப்போ x பாசிட்டிவா இருக்கிறதால இந்த ரெண்டு டேர்மையும் நான் ரைட் சைடில் கொண்டு போக போறேன். ஸோ 7x sin t அப்படியே தான் இருக்கு. 2y cos t அப்படி வரப்போ minus 2y cos t. அதுக்கப்புறமா இந்த டேர்ம் அப்படி போறப்போ plus 4 sin t cos t. இது இங்கே தான் இருக்கு. ஸோ minus 49 sin t cos t. இந்த ரெண்டு டேர்ம் தான் நான் ரைட் சைடில் கொண்டு போகிறேன். இது மைனஸ் ஆயிடுச்சு, இது ப்ளஸ் ஆயிடுச்சு. குழப்பிக்காம பாருங்க. இப்போ அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. 7x sin t minus 2y cos t. இது ரெண்டுமே சேம் வேரியபிள் இல்லையா? மைனஸ் பண்ணிங்கன்னா minus 45 sin t cos t equal to 0. ஸோ வெரி வெரி சிம்பிளான சம்மு தான். ரொம்ப பெரிய ட்ரிக்னோமெட்ரிக் ஃபார்முலாஸ் எல்லாம் கூட வரலை. ஒரு திரும்பவும் ஒரு ரிமைண்ட் பண்ணிடுறேன். எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம், ஒய்யை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். இது dy by dx வேணும்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கிறோம். m கிடச்சிருது. ஸோ அவங்க கொடுத்தது தான் பாயிண்ட்டு, இதை மறந்துடாதீங்க. m மட்டும் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ ஈக்குவேஷன் ஆஃப் டான்ஜென்ட்டோட ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணிக்கிட்டா ஈக்குவேஷன் ஆஃப் டான்ஜென்ட் கிடச்சோம். அதே போல் ஈக்குவேஷன் ஆஃப் நார்மலோட ஃபார்முலா போட்டுடுறோம். ஈக்குவேஷன் ஆஃப் டான்ஜென்ட்டில் மட்டும் ஒரு ஐடென்டிட்டி யூஸ் பண்ணியிருக்கோம். sin square theta plus cos square theta is equal to 1. ஆனால்
இந்த பார்ட்டை பொறுத்தவரை எந்த ஐடென்டிட்டியும் யூஸ் பண்ணலை. பட் உங்களோட ஓல்டு சிலபஸில் இந்த ஆன்சரை வேறு மாதிரி ப்ரூவ் பண்ணு அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. ஸோ இங்கே இதோட நிறுத்தியிருக்காங்க அப்படின்றனால நான் நிறுத்திடுறேன். இது இன்னும் ஃபர்தராக நீங்கள் ப்ரூவ் பண்ணு அப்படின்னு கேட்குறப்போ அதில் sin t cos tக்கு நீங்கள் வந்து ட்ரிக்னோமெட்ரிக் ஃபார்முலா போட்டு நீங்கள் ப்ரூவ் பண்ண வேண்டியதாக இருக்கும். பட் இப்போதைக்கு நான் அதை சொல்லி குழப்பல. இதை பார்த்ததுக்கே ஐயோ என்னடா இப்படி இருக்குது வால்யூம் 2ன்னு நினச்சிருப்பீங்க. பட் ஆனால் எனிவேஸ் கட் ஆஃப் நல்லா வரணும் அப்படின்னா நீங்கள் வால்யூம் 2வும் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணி தான் ஆகணும். உங்களுக்கு வேறு வழியே கிடையாது. அதில் அட்லீஸ்ட் இம்பார்ட்டன்ட் சம்ஸாவது நீங்கள் பார்த்துக்கணும். இப்போ 7th சாப்டரை பொறுத்தவரை ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக ஒரு 5 எக்ஸசைஸ் இருக்குது. அந்த 5 எக்ஸசைஸை நீங்கள் எப்படியாவது நீங்கள் படித்தே ஆகணும். என்னோடய சேனலில் கண்டிப்பாக அந்த இம்பார்ட்டண்ட் என்ன அப்படின்றத கண்டிப்பாக நான் அப்லோட் பண்ணுவேன். அதனால் என்னோடய சேனலை நீங்கள் இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பிகாஸ் வால்யூம் 2ல் உங்களுக்கு ரொம்ப செலக்டிவாவது நீங்கள் படிச்சிங்கன்னா தான் உங்களோட கட் ஆஃபை நல்லாவே நீங்கள் வந்து இன்க்ரீஸ் பண்ண முடியும். ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல். என்னோட டீச்சிங் உங்களுக்கு புரிஞ்சிருந்தா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் வியூவர்ஸ்.